சிறுத்தை நடமாட்டத்தால் மயிலாடுதுறையில் இரவு நேரங்களில் யாரும் வெளியே வர வேண்டாம் எனவும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஆட்டோவில் ஒலிபெருக்கி பொருத்தப்பட்டு அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் சிறுத்தை இருப்பதாக கூறும் வனத்துறையினர் தொடர்ந்து சிறுத்தையை பிடிப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள ஆடு, மாடு மற்றும் நாய்களை சிறுத்தை கிடைத்திருந்தால் உடனே காவல்துறைக்கு தகவல் அளிக்கும்படியும் பொதுமக்கள் அச்சம் கொள்ளாமல் வீட்டிற்குள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஆட்டோவில் ஒலிபெருக்கி பொருத்தப்பட்டு நகர் முழுவதும் அறிவுறுத்தப்பட்டது. மயிலாடுதுறை சுற்றுப்பகுதிகளில் சிறுத்தை புலி நடமாட்டம் கண்டறியப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்கள் குழந்தைகளை தனியாக வெளியே அனுப்ப வேண்டாம். ஆடு, மாடு, கோழி, நாய் மற்ற விலங்கினங்கள் கடிப்பட்டிருந்தால் காவல்துறை எண் 100க்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இரவு நேரங்களில் தனியாக யாரும் வெளியே வர வேண்டாம். அவசர கால அழைப்பு 100, காவல் நிலையம் அழைப்பு 94 98 100 916 என்ற செல் நம்பரை தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை காவல்துறை கேட்டுக்கொள்கிறது. இப்போ வரைக்கும் ஒரு நேற்று பார்த்த இடத்துல இருந்து சிறுத்தையானது ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இங்கே இரளி ஈராக்களி தெரு அப்படிங்கிற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கு. இது என்ன சொல்கிறதுனா ஒரு சின்ன ப்ரெஸ் ஆஃபீஸ் இருக்கிற ஒரு வனம் மாதிரியே இருக்கும், ஒரு திக்கெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிறுத்தையோட நடமாட்டத்தை பார்க்கறதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற கேமரா ட்ராப்புங்கிறது வைக்க போகிறாங்க. ஆல்ரெடி 6 கேமரா ட்ராப்ஸ் டிஸ்பிளேஸ்ட். இன்னும் ஒரு 10 கேமரா ட்ராப் டிஃப்ரெண்ட் பிளேஸில் வச்சு பப்ளிக் ரொம்ப பேனிக் ஆக தேவையில்லை. ஏன்னா திக்கெட்ஸில் தான் இருக்குது. இது பொதுவாக லெப்பர்டுங்கிறது மனிதர்களை அவாய்ட் பண்ணுமே தவிர மனிதர்கள் கூட உள்ளே போய் இது பண்ணாது. முன்னெச்சரிக்கையாக இரவில் இந்த பக்கத்தில் இருக்கிறவங்க வெளியில் தூங்குறதை மட்டும் தவிர்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.